நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள், அவங்களுடைய பிளஸ், அவங்களுடைய மைனஸ், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். நீங்க திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். இல்ல வேற நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கான வீடியோ பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இருக்கு. கண்டிப்பா அதுல போய் பாருங்க. சரி, இப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல நீங்க பிறக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா மிதுன ராசி தான். ஏன்னா திருவாதிரையோட 4 பாதமும் மிதுன ராசியில தான் இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு நாம எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கா, கு, ஞா, சா இந்த மாதிரி எழுத்துக்கள் நாம எழுத்துக்களாக சொல்லப்படுது. இந்த எழுத்துக்கள்ல பேர் வைக்கும் போது இந்த திருவாதிரை நட்சத்திரம் அதிகமா ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது அவங்களுடைய விருப்பம் தான், இதே எழுத்துல பேர் வைக்கிறது. இந்த எழுத்துக்கள் அவங்களுடைய பேர்ல எந்த இடத்துல வந்தாலும் அது தப்பு கிடையாது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன கணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷ கணத்தை சேர்ந்த நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். நல்ல மனிதாபிமானம், நல்ல ஒரு மனித நேயம் உள்ள மனிதர்களாக இருப்பாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்துலதான் பிறந்தவங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மிருகம் எதை சொல்லப்படுது அப்படின்னா ஆண் நாய். இவங்களுக்கு ஒரு உதவி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நம்மளை மறக்கவே மாட்டாங்க. அந்த உதவிக்கு பதிலாக 1க்கு 2ஆக திருப்பி செய்யக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களை நம்பினவங்களை கைவிடவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல குணங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டு. அதே மாதிரி எந்த ஒரு உதவி இவங்க அடுத்தவங்க கிட்ட வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணமும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். நிறைய நல்ல குணங்கள் அடங்கிய ஒரு நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். எந்த விதமான தோஷமும் இல்லாத ஒரு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். உங்களுக்கு இஷ்ட தெய்வமே சிவனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். நீங்க அந்த பரமசிவனை வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதுவும் உங்க நட்சத்திரமான திருவாதிரையில நீங்க சிவனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மரம் சொல்லப்படுது அப்படின்னா செங்காலி மரத்தை உங்க நட்சத்திரத்துக்குரிய மரமாக சொல்லப்படுது. அதே மாதிரி பறவை எது அப்படின்னு பார்த்தோம்னா அன்றில் அப்படிங்கிற ஒரு பறவை. அந்த பறவை இனங்கள் இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. இருந்தாலும் அது ஒரு அன்னப்பறவை மாதிரி ஒரு நல்ல ஒரு பறவை தான் அந்த அன்றில் அப்படிங்கிற பறவை. இந்த திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா இவங்களுடைய துணையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழல்லையுமே தனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத துணையாகவே வந்தாலும் அந்த துணைய ஒரு கஷ்டமான சூழல்ல விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப இந்த திருவாதிரை நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த துணை ரொம்பவுமே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு துணை மீது பாசமாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. தன்னுடைய துணையை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருமணத்துக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு நட்சத்திரமாக நம்ம சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல பொண்ணை கல்யாணம் பண்றதாக இருந்தாலும் யோசிக்காம பண்ணலாம். அந்த அளவுக்கான நல்ல ஒரு குணங்கள் அவங்க கிட்ட இருக்கும். துணை இடத்துல அதிக பாசங்களும் அக்கறைகளும் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் தான். அதனால பிறக்கும் போது அந்த ராகு திசையில தான் பிறப்பாங்க. 4 பாதமே இந்த மிதுன ராசியில் இருக்கிறங்காட்டி அந்த புத்திசாலித்தனமும் இந்த ராகுவும் சேரும் போது புத்திசாலித்தனம் ஒரு மாறுபட்ட ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். இவங்களோட அறிவெல்லாம் மற்றவங்களுக்கு ஈடாக இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவங்களோட திங்கிங் எல்லார் மாதிரியும் இல்லாம கொஞ்சம் மாறுபட்டு திங்க் பண்ணுவாங்க. எதையுமே ரொம்ப அபரிவிதமான ஆற்றலும் இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். சிறு வயசுலயே ராகு திசையில தான் இவங்க வாழ்க்கை தொடங்குது. அப்ப படிப்பு நல்ல விதமாக இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும். இவங்க அப்படியே பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்களை அப்படியே என்ன ஏதுன்னு தெரியாம மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க அதுக்கு தனித்துவமாக செயல்படுவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதைய
எழுத பார்ப்பாங்க, அதை கத்துக்க பார்ப்பாங்க. எதையுமே வந்து புரியாம ஒரு விஷயத்த செய்யவே மாட்டாங்க. அதனால வந்து நல்ல ஒரு அறிவாற்றல் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். சிறு வயதிலேயே வந்து இந்த கணக்கு வழக்கு பார்க்கறதுல ரொம்ப அறிவாற்றலாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தான். எதுல வந்து இவங்க மோசமா போனாலும் அந்த கணக்குல வந்து ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த கால்குலேட்டர் போடுற ஸ்பீட விட இவங்க கணக்கு போட்டு சொல்லக்கூடிய ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாரி வந்து ஒரு விஷயத்த வந்து வித்தியாசமா கத்துக்கக்கூடியது. அதாவது வந்து கண்ண மூடிட்டே சில விஷயங்கள் சொல்றது, இந்த மேஜிக்கான விஷயங்கள், இந்த பிளாக் மேஜிக் இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கும். அதுல ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேஜிக், பிளாக் மேஜிக் எல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக வரும். அதுல வந்து ஆர்வங்களும் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பிறக்கும்போது அந்த ராகு திசை புதனோட வீட்டுல நின்னு நடக்கிறங்காட்டி அந்த கிரிமினல் மைண்ட் அதிகமாக இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த டெக்னாலஜி விஷயத்துல இவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப ஒரு டெக்னிக்கலான நாலேஜ்கள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த டெக்னிக்ல ஹேக்கிங் பண்றது, இந்த கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்ல ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஃபீல்டுக்குள்ள இவங்க போனாங்கன்னா ரொம்ப நல்லா சைன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து உங்க ஜாதகத்துல புதனும் வலுத்திருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த சாஃப்ட்வேர் துறையில, டெக்னாலஜி துறையில இதுல எல்லாத்துலயுமே பெருசா சைன் பண்ணக்கூடிய ஆட்களாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் இருப்பாங்க. இவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, இந்த பிறக்கும்போதே இந்த ராகு திசையில பிறக்கிறங்காட்டி, இந்த படிப்பு வந்து பாடப்படிப்பை விட இவங்களுடைய புரிஞ்சக்கூடிய தன்மைகள், வாழ்க்கைக்கான படிப்புகள் இதுதான் அதிகமாக இருக்கும். அனுபவ படிப்பு தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அது சிறு வயதிலிருந்தே அது தொடரும். ஏன்னா அந்த ராகு திசை, ராகு சரியில்லாத ஒரு இடத்துல போய் நின்றுச்சுன்னா, அந்த படிப்புல நெறைய தடைகள் ஏற்படும். படிப்புல வந்து விருப்பமே இருக்காது. ஆனா வந்து தொழில் பண்றதுலயோ, இல்ல மெக்கானிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்லயோ ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாரி வந்து ராகு தசை நல்ல விதமாக இருந்ததுன்னா, அந்த படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 வயசு, 12 வயசுங்கீழ உங்களுக்கு ராகு தசையானது முடிஞ்சிரும். நீங்க என்ன பாதத்துல பொறந்தாலும் 18 வருஷம் தான் ராகு தசை. அதனால வந்து நம்ம ஒரு மினிமமா ஒரு 12 வருஷம் வச்சுக்கிட்டோம்னா, ஒரு 13 வயசுல வந்து குரு திசையானது தொடங்கும். இந்த சின்ன வயசுலயே குரு திசை வர்றதும் ஒண்ணும் தப்பில்ல. இதுவுமே வந்து அப்பவே வந்து ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து சிறு வயதிலேயே உங்களுக்கு வந்துரும். பொருளை ஈட்டணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு சின்ன வயதிலேயே இருக்கும். சிறுசுலேருந்தே பணம் காச சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த பணத்தோட அருமை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். பணத்தினுடைய கஷ்டங்கள் தெரியும். வீண் விரயங்கள் இவங்க பண்ணவே மாட்டாங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு செலவையும் கணக்கு போட்டுதான் செலவு பண்ணுவாங்களே ஒழிய தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ரொம்பவுமே சிக்கனமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே வந்து இன்வால்வ்மெண்டோட தான் இருப்பாங்க. ஃபேமிலில ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. இவங்கள நம்பி வந்தவங்கள என்னைக்குமே கைவிடவே மாட்டாங்க. குழந்தை மீதாகட்டு, துணை மீதாகட்டு பாசங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சின்ன வயசுலயே குருதசை வரங்காட்டி பொருளையும் சிறு வயதிலிருந்தே சேர்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த குருதசை வந்து ஒரு 16 வருஷம். ஒரு 12லிருந்து 16 வரைக்கும் 28 வயசு வரைக்குமே வந்து இந்த குருதசை தான் இவங்கள வழிநடத்தி போகும். இந்த குருதசை ரொம்ப நல்ல விதத்துல அமைஞ்சிருச்சுன்னா, இந்த 26 வயசுலயே திருமணம், குழந்தை, ஆண் வாரிசு இது எல்லாத்தையும் அந்த குருவே குடுத்துரும். அப்போ வந்து இவங்களோட ஸ்டார்ட்டிங் லைஃப் வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குரு நல்லா இருந்தது அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி தசை வரும். சனி உங்க ராசிக்கு யோகாதிபதி தான். அதே மாதிரி லக்னத்துக்கும் யோகாதிபதியாக இருந்து குருவுடைய பார்வை இல்ல சுக்கிரனுடைய பார்வைகள்ல அந்த சனி நின்றுச்சு அப்படின்னா, அந்த சனி திசை 19 வருஷமும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி தசையானது தரும். ஆனா சனி பலவீனமாக இருந்துருச்சுன்னா, அந்த 28 வயசுக்கு அப்புறம் நிறைய சிரமங்களை வந்து பார்க்க வேண்டியதாயிரும். ஒரு 20 வயசு வரைக்கும், ஒரு 47 வயசு வரைக்கும் நிறைய சிரமங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள இவங்க போயிருவாங்க. ரொம்ப கஷ்டம், வறுமை, குடும்பத்துல பிரச்சனை இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அந்த சனி தசையானது தந்துரும். சனி வலுத்து நின்றுச்சுன்னா நல்லது. ஆனா வந்து மோசமா நின்றுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் தான். கொஞ்சம் சிரமங்கள் எப்படி இருந்தாலும் அந்த சனி திசையில ஏதோ ஒரு பாதியிலயாவது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்துதான் ஆகணும். ஏன்னா வந்து ராசிநாதனுக்கும் அது அட்டமாதிபதியாக வரதுனால ஒரு பாதி கொஞ்சம் சிரமங்கள் தரவே தான் செய்யும்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு 42, 43 வயசு தான் வந்து உங்களுக்கு அந்த புதன் திசையானது வரும். அது வந்து ராகு திசை கம்மியான வருடங்கள் நின்னா ஒரு 10 வருஷம் நின்னுதுன்னா 16 வருஷம் குரு திசை 26 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து சனி திசை 19 வருஷம் 45 வயசு வரைக்கும். கண்டிப்பா வந்து ஒரு 45 வயசு வரைக்கும் சனி திசை தான் நடத்தி கொண்டுட்டு போகும். ஒரு லைஃப்ல பாதிக்கு மேலதான் வந்து புதனோட திசையே தொடங்கும். புதன் திசை கண்டிப்பா உங்களுக்கு யோகமா தான் இருக்கும். ஏன்னா ராசிநாதனுடைய திசை. ராசிநாதன் எப்பவுமே கெடுபலங்களை செய்யாது. உங்க லக்னத்துக்கு அது அவயோகராக இருந்தாலும் பெரிய அளவுகள்ல இந்த புதன் கெடுக்காது. உங்க லக்னத்துக்கு யோகராக இருந்ததுன்னா 45 வயசுக்கு மேல ரொம்ப நல்லா செட்டில் ஆவாங்க. இவங்க அறிவை பயன்படுத்தி பொருளை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் திசையானது உங்களுக்கு தரும். அப்ப 45 வயசுக்கு மேல வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வாங்க. அந்த கடைசி காலகட்டங்கள் ஒரு 17 வருஷம். ஒரு 60 வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வர கேதுவும் நல்லா இருக்கு, சுக்கிரனும் நல்லா இருக்கு. ஆக இடையில ஒரு பருவ வயசுல வர அந்த சனி தசையை மட்டும் நிறைய சிரமங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் எல்லா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்தே தான் தீரும். அதை வந்து இவங்க அனுபவிச்சே தான் ஆகணும். சனி என்ன யோகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பாதி வந்து அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்தே தான் தீரும். இவங்களுடைய வாழ்க்கை பயணம் கண்டிப்பா வந்து இந்த சனி தசையில மட்டும்தான் ஸ்ட்ரகிள் ஆகுமே ஒழிய மத்த எங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆகாம கடைசி காலகட்டங்கள் ரொம்பவுமே நல்லா இருக்கும். ரொம்ப நிம்மதியான ஒரு இறுதி காலகட்டங்கள்ல வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க அந்த பரமசிவனை மட்டும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா கஷ்டத்துல இருந்தும் நிவர்த்திய அந்த சிவன் கண்டிப்பாக தருவாரு. சிவனுடைய பிள்ளைதான் நீங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே சிவனுடைய பிள்ளைதான். அதனால வந்து சிவன் உங்களைய கைவிடவே மாட்டாரு. சிவனை வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சிவப்பு நிறம், பச்சை நிறம் எல்லாம் வந்து ரொம்பவுமே யோகமாக இருக்கும். இதுல வந்து நீங்க ஆடை அணிகிறதோ, இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, இந்த சிவப்பு, பச்சை இதெல்லாமே வந்து யோகமாக இருக்கும். அதுவும் உங்க லக்னத்துக்கும் யோகமாக இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை பயணம் இப்படித்தான் இருக்கும். இத வந்து இன்னும் டீட்டெயில்டா தெளிவா நீங்க உங்க ஜாதக ரீதியா பார்த்து சொல்லணும் அப்படின்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது. இதற்கு கட்டணம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வேற டாக்கிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.